அவரோட பர்த்டே வந்து சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுமே வந்து விஜய் பண்ணிட்டுருக்காரு. இதை பார்க்குற ராகினி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அஜய் கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, தேடினியா இல்லையா அந்த வெண்ணிலாவன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அந்த ஸ்ட்ரீட்டை நம்ம எங்கே பார்த்தோமோ வெண்ணிலாவை அந்த இடத்த எல்லா இடத்துலையும் நான் தேடிட்டேன், ஆனால் அவள் கிடைக்கவே மாட்டேங்கிறா. இங்கே பாரு, எனக்கு தெரியாது, இப்போது இந்த பர்த்டே வந்து ஃபங்க்ஷன் நல்லபடி நடக்கவே கூடாது. அந்த காவேரிக்கு நல்ல நடந்தால் என்னால் தாங்கிக்கவே முடியாது. அதனால் இந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து அவளை எப்படியாவது கூட்டின்னு வர பாரு. வெண்ணிலா வந்துட்டா இந்த ஃபங்க்ஷனும் நடக்காது, அப்புறம் காவேரி வந்து அழுதுகினே ஓடி போயிடுவா. அப்புறம் என்ன, நான் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் விஜய் வந்து வெண்ணிலா கூட தான் வாழ்வார், காவேரி வாழ வெட்டியா அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கணும்னா நீ முதல்ல வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிக்கணும் அஜய் அப்படின்னோடனே, நான் தேடி தான் இருக்கேன், கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிடுவேன். நீ எப்போ கண்டுபிடிக்கிறது, இந்த பர்த்டேக்குள்ளே கண்டுபிடி அப்படின்னு சொன்னோன்னே, எப்படி கண்டுபிடிக்க முடியும், நான் ட்ரை பண்ணி தான் இருக்கேன், எல்லா இடமும் விசாரித்தேன். இங்கே பாரு, ஆல்ரெடி வந்து அவங்க கோயிலுக்கு தானே போயிருக்காங்க, அங்கே ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு தேடி எல்லா இடத்தையும் ஃபோட்டோ காமிச்சு தேடிட்டுருக்கேன். மும்முரமாக கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அந்த வெண்ணிலாவை நீ கூட்டின்னு வந்தே ஆகணும் அப்படின்னோடனே, சரி ஓகே நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜயே சொல்லிட்டுருக்காரு. மறுபடியும் கங்கா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அப்போ வந்து குமரன் வந்து என்ன விஷயம்னு கேட்குறாரு. இல்லைங்க, இந்த சீரியல்லாம் சரி பண்ணணும்னு தோணல எனக்கு, லேடிஸ்லாம் வந்து அந்தளவு உங்ககிட்ட வந்து க்ளோஸாக பேசுகிறாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கலங்க அப்படின்றாங்க. சீரியல்லாம் அப்படி தான் இருக்கும் கங்கா, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் வந்து யாரும் யோசிக்க கூட மாட்டாங்க, ஒரு அண்ணன் தம்பியாக பழகுறாங்க, இதையே நீ தப்பாக நினைக்கிற, எங்கள் அண்ணன் தம்பியாக பழகுறவங்க வந்து தொட்டு தொட்டு பேசுவாங்களா, இங்கே பார் கங்கா, இதெல்லாம் வந்து சகஜம், இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது, என்ன கங்கா நீ இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிற, நான் அப்படிப்பட்டவனா அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியுங்க, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இங்கே பாரு கங்கா அப்படிலாம் பயப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறேன். ஆனால் கங்கா மனசு கஷ்டமாகவே இருக்குது. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, யமுனா வந்து செமைய டென்ஷனாக இருக்காங்க. எப்படியாவது எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம விஜய் வந்து மாமா கிட்ட சொல்லிடுறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து விஜய் வந்து காவேரியோட பர்த்டேக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து செஞ்சுட்டு இருக்கும் போது வேறு வழி இல்லாமல் சொல்லாமல் திரும்பிடுறாங்க. காவேரி அக்கா பர்த்டே முடிஞ்சோட கண்டிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. காவேரி அக்காக்காக விஜய் வந்து மாமா வந்து எவ்வளோ அழகாக வந்து டெக்கரேஷனாக பண்ணுறாரு, அவளுக்காக பார்த்து எல்லாத்தையும் செய்கிறாரு. ஆனால் இந்த வாழ்க்கையை வாழாமல் அந்த நிமீன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாளே, இவளா ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காங்க. என்னடி பண்ணுற அப்படின்னோடனே, வேறு ஒன்றும் இல்லை, அங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு. எதுக்கு சும்மா அங்கே போயிட்டு வந்தேன், விஜய் கூட என்ன பேசுகிறா, நீ வித்தியாசத்தில் இருக்க, காவேரி பற்றி குறை சொல்ல போனியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் போனேன் அப்படின்னோடனே, இங்கே பார் விஜய் வந்து காவேரி பர்த்டேக்காக நிறைய வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணணும், ஆளுங்கெல்லாம் வர வச்சுருக்காரு, அங்கே வந்து சும்மா போயிட்டுருக்காத. ஆமாம், நான் கூட பார்த்தேன்க்கா, செம்மையாக இருக்குது, காவிரி அக்கா பர்த்டேவை இந்த அளவு நம்ம கொண்டாடினதே கிடையாது, ஆனால் விஜய் மாமா எப்படிலாம் கொண்டாடுறாரு, நாளைக்கே நம்ம எல்லாருமே கூப்பிட்ருக்காரு அப்படின்னோடனே, சரி நாளைக்கு எல்லாருமே போயிடலாம், காலையிலே போயிட்டு காவிரி பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும்டி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. யமுனா இவளுக்கு மட்டும் எல்லாமே நடக்குது, அப்போ கூட அடங்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே காவிரி மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. விஜய் வந்து காவேரி கிட்டே பேசுகிறாரு. இங்கே பாரு காவேரி, நீ இப்படியே இருந்தால் வேலைக்கே ஆகாது, நடந்தது நடக்கட்டும், என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தயவு செய்து நல்லா சிரித்து சந்தோஷமாக இரு, நாளைக்கு உன் பர்த்டே இல்லை அப்படின்னோடனே உடனே வந்து யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் காவேரி அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்றாங்க. நைட்டு 12 மணிக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க காவேரி. உடனே விஜய் வந்து எழுப்புறாரு காவேரி எழுந்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு, என்னங்க 12 மணிக்கு போயிட்டு நாளைக்கு தான் என் பர்த்டே இப்போ வந்து செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியாது, என்ன பொறுத்திருக்கும், இன்றைக்கி 12 மணிக்கு நான் உனக்கு செலிப்ரேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு. காவேரி ஒரு நிமிஷம் தன்னையே மறந்து போகிறாங்க. இந்த காவேரி சின்ன கேக் முதல்ல இதை விட்டு நாளைக்கு பெரிய கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து அதை செலிப்ரேஷன் பண்ணுறாரு. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் பின்னா என் பொண்டாட்டிக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே, அதனால் செய்வேனாவா, என்னது ஃபஸ்ட்டு பர்த்டேவா, ஆமாம் பின்ன இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே இதானே அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டி இந்த கேக் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டுறாரு. அவங்களும் ஊட்டுறாங்க. ஒன்றுமே புரியல காவேரிக்கு, இவ்வளோ அன்பை என் மேலே கொட்டுறாரு, என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காரு, உண்மையிலேயே வந்து நான் கொடுத்து வச்சுருக்கணும், ஆனால் இந்த அன்பு எனக்கு கிடைக்காது, நிரந்தரமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. என்ன காவேரி இப்போது அமைதியாக இருக்க, வேறு எதாவது பேசுகிறாங்க, இல்லைங்க எனக்கு தூக்கம் வருது, சரி தூங்கிடு, நாளைக்கு நம்ம சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடறாரு. இதெல்லாம் வந்து காவேரியோட அம்மா காவேரி பார்க்க வராங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு வீட்டுக்கார கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும், இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு பார்ட்டி வந்து வச்சுருக்காருடி அப்படின்னு சொன்னோன்னே, பர்த்டே பார்ட்டியாண்டி எல்லாரையும் கூப்பிட்ருக்காரு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உனக்கு இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அம்மான்னு சொல்லிட்டு காவேரி கட்டிக்கிட்டு, இதெல்லாம் நிச்சயம் இல்லைம்மா, நம்பாதம்மான்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க. அடுத்து வந்து பர்த்டே பார்ட்டி சூப்பராக வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு காவேரி சந்தோஷப்படுறாங்க. காவேரிக்கு வந்து வாழ்த்து சொல்லி விஜய் என்ன பண்ணுறாரு, வீடை கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாரு. காவேரி அதிர்ச்சி ஆகிறாங்க. வீடா அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது.